ஜெர்மனியோட எக்கனாமி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா டிசாஸ்டரை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல தகவல்கள் மேற்கு மீடியாக்கள்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் பல கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல நபர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல நிறுவனங்கள் க்ளோஸ் ஆகுறதுனால சிக்கலான ஒரு விஷயம் ஜெர்மனில நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எலெக்ஷன் ப்ரீ எலெக்ஷன் முன்னாடியே ஆட்சி கழிப்பு கொண்டு வந்து, அதாவது ராணுவ ரீதியா இல்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அங்க ஒரு ரீ எலெக்ஷன் வைக்கிறாங்க. இப்ப அந்த எலெக்ஷன் வைக்கும் போது ஜெயிக்கக்கூடிய நபர் ஒரு வேலை ப்ரோ ரஷ்யனா இருந்துட்டா என்ன நடக்கும், ப்ரோ உக்ரைனியனா இருந்துட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் யோசனைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா. பிரான்ஸ்ல எலெக்ஷன் வச்சாங்க 2027 வரைக்கும் பிரச்சனை இல்லை. அங்க எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபரை வச்சு உருட்டிக்கலாம். அதிபர் வந்து 2027 வரைக்கும் டைம் இருக்கு. கொஞ்சம் டைம் பீரியட் இருக்கு யூரோப்புக்கு. ஸோ இமானுவேல் மேக்ரான் அவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி ஆயிட்டார் அந்த இடத்துல. அடுத்தது ரொமேனியால எலெக்ஷன் வச்சாங்க. பெரும் சிக்கல் ஆயிரும் போல இருக்கு அப்படின்றதுனால டெம்பரரியா அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணாங்க. இப்போ அதாவது ரிசல்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்களா அப்படிங்கறது எங்க ஒரு சிக்கலா இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஜார்ஜியா. நம்ம நேத்திக்கு ஒரு பதிவுல சொல்லியிருப்போம். இது போல ஜார்ஜியால கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணுங்க, வந்து காசு கொடுக்குறான், எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான், வாங்கிட்டு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுங்களா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற போல மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஜார்ஜியன் அரசாங்கம்லாம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம், யார் ஃபண்டு பண்றாங்களோ அடிவேர்லாம் எரியும்ல அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தது. இதெல்லாம் பார்த்தாதானே உங்களுக்கு எரியும் அப்படிங்கிறது போல இப்ப அதே போல ஒரு நாட்டுக்கு எரிஞ்சிருக்கோ என்னமோ தெரியல. அது ஒரு சைட்ல இருந்தாலும் இப்ப மேத்யூ மில்லர் அவர்கள் அவர் தரப்பிருந்து வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இங்க பாருங்க ஜார்ஜியா, 80% மக்களுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனும் சரி நாட்டோலும் சரி இது போல இணையணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. அதுக்கான போக்குல இருக்கணும். நீங்க ஒத்துக்கலன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கும் பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜார்ஜியால எதுவும் செய்ய முடியல. சோ அதனால இப்ப மிரட்டல்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சிக்கல் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நம்ம வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2ங்கிறோம்ல, அதெல்லாம் பொய். அது ஆக்சுவலா நம்ம அப்படி சொல்லவே கூடாது. ஆக்சுவலா ஐரோப்பியாவோட வார் 1, ஐரோப்பாவோட வார் 2 தான் சொல்லணும். ஏன்னா 2 டைமுமே ஜெர்மனிலிருந்து தான் பிரச்சனைங்கிறது பிரளயம்ங்கிறது ஆரம்பிச்சது. இப்ப திரும்பவும் ஜெர்மனிலிருந்து அந்த பிரளயம் ஆரம்பிக்குமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இதனாலதான் ஜெர்மனோட எக்கனாமி டிசாஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த காரணத்தினால மிக பெரும் சிக்கல் ஐரோப்பிய யூனியனுக்கு வந்துடும் அப்படிங்கிறது போல அந்த ஒரு காரணத்தினால இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது, இங்க சிக்கல்கள் இருக்கிறதுனால உலகம் முழுவதும் எடுத்து பாருங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் 5 நபர்கள் ஊடுருவிந்திருக்காங்க. 5 நபர்களை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க நம்மளோட ராணுவம். இதே போல தீவிரவாத நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா நைஜர்ல நடந்திருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இத்தனை நாளா வந்து பிரைவேட் மிலிட்டரி போயிட்டு இருப்பாங்க, அங்க தாக்குதல் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ மக்கள் வாழும் பகுதியில வந்து நார்மலா எப்போ தீவிரவாதிகள் வேலை செய்வாங்களோ அதே போல வேலையை செஞ்சிருக்காங்க. இதனால 39 சிவிலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம் சைனா உள்ள வந்து பர்கினா ஃபாசோல ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த டைம்ல அந்த சேஞ்ச் ஓவர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல தீவிரவாத நடவடிக்கைகள் மிக பெருமளவுல இருக்கு சஹேல் ரீஜன்ல. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரிகானிசான் ட்ரோன்கள் பறந்துகிட்டே இருக்கு. தினமுமே முதல்ல ஒண்ணு லோட் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 17 டிசம்பர், அடுத்து 18 டிசம்பர், அடுத்து 19 டிசம்பர் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல்ல உளவு வேலை வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 4வது முறையா கருங்கடல்ல உளவு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே மெடிட்ரேனியன் சீல ரஷ்யா அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிரியால இருந்து லிபியாவுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களோட பேஸுக்கு. அது மிக பெரும் பேசு பொருளா இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உளவு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான இமேஜ் சைலோட இருக்கு. ஃபிளைட் ரேடார்ல இருக்கிறதா. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், யார் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது போல மிலிட்டரியை நீங்க ட்ராக் பண்ணணும்னா மட்டும் நீங்க பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது போல இமேஜஸ் இருக்கும். நீங்க இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா நீங்க போய் அந்த டைம்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த விமானம் அந்த டைம்ல பறந்துருக்கா அப்படிங்கிற ஃபுல் டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த லிபியாக்கு போறதுனால என்னன்னா இந்த ஏரியா முழுவதுமே S-300 S-400 இருக்கனால ஒரு மிகப்பெரிய பிளாக்கேடு வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் பிளாக்கேடு வந்து அந்த ஏரியாக்கே போட்டுற முடியும். இதனால மிக பெரும் பவர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு இந்த பிராந்தியத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது போலலாம் சைட்ல வந்து பார்த்தா திரும்பியும்
இந்த பூதம் வருது அப்படிங்கிற கதையை வந்து கிளப்புவாங்களே, அதே போல வந்து கிளப்பி விட்டுக்கிறாங்க மேற்கு தரப்புல இருந்து. இப்போ உலகமே வந்து பாத்தீங்கன்னா அசௌகரியமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருச்சு. அப்போ டி யூரோ அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஐரோப்பா எப்பெல்லாம் தன்னோட ஹெஜுமனியை இழக்குதோ, அவங்களோட பவரை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ, அப்பெல்லாம் ஒரு போர் வரும். சோ அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, இப்ப ஐரோப்பா உக்ரைன்ல தோக்குற மாதிரியான நிலைமையில இருக்காங்க. ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா, ஐரோப்பாவோட அந்த மேற்கோட பவர்ங்கிறது என்டையரா போயிரும். ஒருவேளை அந்த ஒரு காரணத்தினால இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது 3ஆம் ஐரோப்பா வாரா மாறிடுமா அப்படின்ற எண்ணங்கள் பல அனலிஸ்டுக்குள்ளயும் இருக்கு. இது இந்த உலகம் முழுவதும் அவங்க ஸ்பில் ஓவர் பண்ணிடுவாங்களா அப்படின்ற அச்சங்களும் இருக்கு. ஏன்னா இப்ப யூரோப்பியன் யூனியன் சமிட் நடந்து முடிஞ்சது இல்லையா? சோ அந்த சமிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இம்மீடியட்டா ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சப்போர்ட்டையும் எல்லா நாடுகளும் ஸ்டாப் பண்ணுங்க. என்னங்க அக்ரஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேல் பண்றது என்னங்க? அது வந்து பஃபருங்க. இவங்க வந்து அக்ரஷன். ரஷ்யா வந்து அக்ரஷன் பண்றாங்க. அதுக்கான சப்போர்ட்டை இமீடியட்டா எல்லா நாடுகளும் நிறுத்தணும் அப்படிங்கிறது போல கட்டளை போட்டிருக்காங்க. இது அப்படியே ஸ்பில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. சோ எக்கனாமிக்கலி உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் அடி வாங்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இந்த பிரிக்ஸ் நாடுகள் எப்படி டேக் ஓவர் பண்ண போறாங்க, அழகா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் உலகத்துல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள். இந்த 2 ஐரோப்பா வார்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா வார் 1, ஐரோப்பா வார் 2, அந்த வேர்ல்டு வார்ங்கிறது தப்பு. அந்த கான்செப்டே இல்ல. யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவருக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அது உலகம் ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணி விட்டாங்க. அதனால உலக போற மாறிடாது. அவங்களோட வார் தான். சோ 1ஆம் ஐரோப்பா வார்லயும் சரி, 2ஆம் ஐரோப்பியா வார்லயும் சரி, அமெரிக்காவோட எப்படி சொல்றது, ஒரு பொற்காலம்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த அளவுக்கு அதிகமாச்சு. சோ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, திரும்பவும் போன ஜாப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அவரு அமெரிக்காவை மிக பெரும் அளவுல இண்டஸ்ட்ரியலைஸ்டா மாத்திட்டாரு அப்படின்னா, அவரோட காலகட்டத்துல அமெரிக்கால அதிகமான ஆயுதங்கள், டேங்குகள், வீரர்கள்னு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவரோட பதவி காலம் முடியறதுக்கு அப்புறம் திரும்ப ரிபப்ளிகன்ஸ்க்கு அப்புறம் டெமோக்ராட்ஸ் வராங்க அப்படிங்கும் போது, இல்ல அது ஒரு ஹாக்கிஷான ஒரு கவர்மெண்ட் வருது, இல்ல திரும்ப ரிபப்ளிகன்ஸே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும் போது, அந்த டைம்ல இருக்கிறவங்க யூரோப்புக்கு உதவ ஆரம்பிச்சிருவாங்களா? ஏன்னா எப்பவுமே இப்படித்தான் நடக்குது. முதல்ல யூரோப்ல இருக்கிறவங்க நாடுகள்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பொறுமையா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன செய்வாங்க, இவங்க அமெரிக்கா வந்து உதவி அப்புறம் வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. சோ அதே போல இங்க நடக்குதா? அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஹிஸ்டரி திரும்பவும் ரிப்பீட் ஆக போதா அப்படின்ற அச்சங்கள் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சமீபத்துல நடந்த அட்டாக்கம்ஸ் மிசைல் தாக்குதல், இந்த அட்டாக்கம்ஸ் மிசைல் தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா சைலோர் இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த அட்டாக்கம்ஸ் மிசைல் இருக்குல்ல, இது வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து அமெரிக்கா கொடுத்த அட்டாக்கம்ஸ் மிசைல். இப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போலாண்டுக்கு கொடுத்து போலாண்டு வழியா உக்ரைனுக்கு வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கிளப்பி விடும் போது அவங்க இது போல ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து போலாண்டுக்கு சேல் பண்ணதுங்க இந்த இது அப்படிங்கிறது போல, எப்படின்னா சீரியல் நம்பர் இது போல விஷயங்களை வச்சு அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்படி சொல்லும் போது சவுத் கொரியால மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. இது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல மார்ஷல் லா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருந்தா இல்லையா, சூல் யூல் பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, அவர் வந்து பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோர்ட்டுக்கு வர சொன்னா ப்ராப்பரா வர மாட்டேறா, பதில் சொல்ல மாட்டேறா. அப்போ ஏதோ ஒரு உள்குத்து வேலை செஞ்சிருக்கிறாரா? அதாவது இப்ப நார்த் கொரியா வந்து ரஷ்யாக்கு ஆதரவா போகுதுன்னா சவுத் கொரியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெருமளவுல பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க. சும்மா லேசனெல்லாம் வந்து மண்டை கல்வி ஏமாத்திடலாம் முடியாது. அந்த ஒரு காரணத்தினால இப்ப அங்க மக்கள் எல்லாம் வந்து கேள்வி இது போல விஷயங்கள் அங்க வரும்போது அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் இல்லையா? தேவையா இல்லாம நம்மள ஒரு போருக்குள்ள தள்ள போறாங்களா? ஏன்னா இப்ப அமெரிக்கா ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் இது போல போர்ல லிங்க் பண்ணி விடுறதுக்காக இது போல வேலைகள் நடக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒருபோதும் சவுத் கொரியால ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. சவுத் கொரியாவோட வீரர்களோ ஆயுதங்களோ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஆதரவா களமிறங்குறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அரசாங்கம். சோ அந்த ஒரு காரணத்தால இது போல மார்ஷல் லா கொண்டு வந்து இது போல பண்ணிடலாமா அப்படின்ற எண்ணத்துல இருந்தாங்களான்ற அச்சம் மிக பெருமளவுல சவுத் கொரியாக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இது முதல்லயே அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இது போல செய்திகள்லாம் வர வர அச்சங்கள் பெருமளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் இந்த ஒரு அதிர்வலையில வந்து பாத்தீங்கன்னா சிக்கி இருக்காங்க. பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இதை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்தந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகலைனால அந்த நாட்டிலேயே வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா இந்தியா பங்களாதேஷ் பிரச்சனை, ஆப்பிரிக்கால போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிவில் வாருக்கான பிரச்சனை, மிடில் ஈஸ்ட்ல சமீபத்துல சிரியால இருந்து ஒரு HTS கண்ட்ரோல் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த செயல் நடக்குது. இப்ப அந்த சிரியால வந்து பாத்தீங்கன்னா கேங் வார்,
பல இடங்கள்ல பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து இது 2வது தடவையா பார்க்குறோம் நம்ம சேனல்ல. கேங் வார் அங்க ஆரம்பிச்சிருக்கு. பாவம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிக பெருமளவுல பாதிப்படைறாங்க. இப்ப இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எர்டகன் அவர்களுக்கும் ஹெச்டிஎஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா ஹெச்டிஎஸ் கொலானி அவர்கள் இருக்கா இல்லையா, சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மேற்குக்கு ஆதரவா மேற்கு சார்பா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தெரியுது. சிரியன் நேஷனல் ஆர்மி, துர்க்கி பேக்டு சிரியன் நேஷனல் ஆர்மியும் சிரியன் டெமோக்ராட்டிக் போர்ஸும் அந்த பகுதியில மிக பெருமளவுல தாக்குதல் பண்ணிருக்காங்க. துருக்கி முழு வீச்சுல இருக்காங்க. இந்த என்டையர் சிரியாக்கும் துருக்கிக்கும் ஒரு பஃபர் ஜோன் உருவாக்கிடணும் அப்படிங்கிறது போல. சோ அது எந்த அளவுல கை கொடுக்குது அப்படிங்கிறது போல பார்ப்போம். 2வது முறையா அந்த தாரஸ் பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அங்க மக்கள் எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா, அதிகமா திருட்டு வேலை நடக்குது, தீவிரவாத வேலை நடக்குது, தாக்குதல் நடக்குது, இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால மக்கள்லாம் ஒன்று கூடி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துல மிக பெரும் சிக்கல்கள் உருவாயிட்டு இருக்கு. திரும்பவும் சிரியாக்குள்ள மிக பெரும் பிரச்சனைகள், பிரளயம் உண்டாயிருமா அப்படின்ற அச்சங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் யமன் ஹவுதிஸோட கேபிட்டல் அந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மிக பெரும் தாக்குதல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல பண்ணதுக்கு யமன் ஹவுதிஸ் திரும்ப ஒரு ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா டெல் அவிவ்குள்ள ஏவி விட்டுக்கிறாங்க. தொடர் தாக்குதல்கள் இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பல அனலிஸ்ட் தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்கள், இந்த உலகம் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூன்றாம் ஐரோப்பா வாரம் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வந்தாலும் சரி, இந்த ஜனவரி 20 என்ன நடந்தாலும் சரி, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது மிக பெரும் அளவுல எஸ்கலேட் தான் ஆக போதே தவிர அது எந்த ஒரு வகையிலையும் தீக்கிறதுக்கான சொல்யூஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத பல அனலிஸ்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல கூட வரக்கூடிய செய்திகள் ரஷ்யாவோட பேரண்ட் சி நேவல் பேசஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெடி விபத்துகள் தெரியுது, வெடி விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது யாரால நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிற எந்த ஒரு விவரமும் வரல. வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே நேரத்துல இதே முர்மஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் விபத்துக்குள்ள இருக்கு. இப்ப வரைக்கும் 31 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் சபட்டாஜ் கும்பல்கள் இருக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்கல்கள் அப்படிங்கிறது மிக பெருமளவுல ஆயிட்டே இருக்கு. ரஷ்யாவை ரொம்ப அதிக அளவுல அந்த ரெட் லைன்ஸ் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே எஸ்கலேஷன் தான். ஏன்னா இது போல ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒரு ஜெனரலை வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு மேற்குலக நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நபரை டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்நேரத்துக்கு போரா நடந்திருக்கும். மிக பெருமளவுல போர் டிக்ளரேஷனை பண்ணியிருந்திருப்பாங்க. ரஷ்யான்றதுனால ரொம்ப அமைதியா இருக்காங்க, காமன் கம்போஸ்டா. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்திருக்கிறாரு. அது மிக பெரும் பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. தொடர்ந்து அத்தத்து பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் மிக முக்கியமான விஷயங்களை. இது போல விஷயங்கள்லாம் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் அவருக்காக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கைகள் இருக்கு. அவர் எடுக்க போற முடிவுனால மட்டும்தான் இந்த உலகத்துல அமைதி வருமா, இல்ல மிக பெரும் பிரளயம் வெடிக்குமா அப்படிங்கறது எல்லாமே இந்த ஜனவரி 20க்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டரோட எதிர்பார்ப்பு, கருத்து, அச்சம், பல வகையான உணர்வுகள் அனலிஸ்ட் வந்து தென்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிக பெரும் ஐரோப்பா வார் வந்து பிரளயமா வெடிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காம் ஆயிரும் அப்படிங்கிறது போல நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.